ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான வீடியோ என்ன அப்படின்னா, இந்த கடந்த வாரத்தில் ஆப்ஷன் எக்ஸ்பைரியை பற்றி பேசலாம் அப்படின்றது தான். ஸோ இதில் நம்ம சென்செக்ஸ் எக்ஸ்பைரி பற்றியும் பேச போகிறோம் அண்ட் நிஃப்டியோட எக்ஸ்பைரி பற்றியும் பேச போகிறோம். அண்ட் இதில் நம்ம ஒரு புது லேர்னிங் ரொம்ப டெப்த்தாக வந்து கற்றுக்க போகிறோம் அப்படின்றது மட்டும் சொல்லிடுறேன். வீடியோ ரொம்ப நல்லா இருக்க போது. வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று பண்ணிடுங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஒயிட் போர்டில் நம்ம எழுதி போட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக இருக்கும். பட் நல்ல ஒரு புரிதல் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு இனிஷியேஷன் எடுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல டெப்த்தான ஒரு நாலேஜ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்றது மட்டும் நினைக்கிறேன். இப்போது நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த லாஸ்ட் வாரத்தில் நடந்த சென்செக்ஸ் எக்ஸ்பைரியும் அண்ட் நிஃப்டியோட எக்ஸ்பைரி பற்றியும் பேச போகிறோம். இதில் ஏன் இதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு 2 எக்ஸ்ட்ரீமில் இந்த எக்ஸ்பைரி வந்து நடந்தது. இது ஜஸ்ட்டு சார்ட்டு, ஓகேங்களா? அன்றைக்கி எப்படி சார்ட் இருந்ததோ அதை நான் ஜஸ்ட் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இதில் இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப நேரம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ட்ரெண்ட் ஆகிட்டு இன்னொரு சைடு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ரெண்ட் ஆன மார்க்கெட்டும் அண்டு ஒரே சைடில் மார்க்கெட் வந்து வேகமாக வந்து ட்ரெண்ட் ஆன அந்த நிஃப்டியோட எக்ஸ்பைரி பற்றி தான் பேச போகிறோம். 2 எக்ஸ்பைரியும் பற்றியும் 2 ட்ராவல் ஆன விதை பற்றியும் பேச போகிறோம். அதில் கிடைக்கிற லேர்னிங்ஸ் என்ன, ஓகேங்களா? முதல் லேர்னிங் என்ன அப்படின்னா, இந்த சென்செக்ஸ் எக்ஸ்பைரி பற்றி சொல்லணும் அப்படின்னா, கரெக்டாக அன்றைக்கி காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஐ திங்க் 82,000 கிட்ட மேக்ஸ் பைன் இருந்தது. நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம். நம்ம வீடியோவில் டெய்லி வீடியோ போடும்போது அதில் வந்து கண்டிப்பாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கே டெஸ்ட் ஆகும், அகைன் வரும் அப்படின்ற விஷயம் நான் சொல்லுவேன் சில டைம். ஸோ அதை எதை வச்சு சொல்கிறேன், ஏன் அந்த மாதிரி மார்க்கெட் வந்து டெஸ்ட்டும் ஆகுது அப்படின்றது இந்த வீடியோவில் கற்றுக்கலாம் நீங்கள், ஓகேவா? ஸோ 82,000 இருந்த மேக்ஸ் பைனு மார்க்கெட் பார்த்திங்கன்னா 1000 பாயிண்ட் அன்றைக்கி ரேலி ஆகி 83,000 போய் அடைஞ்சுது. இந்த 83,000 போய் அடையும் போது மார்க்கெட்டில் என்னென்னலாம் நடந்தது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆப்ஷன் ப்ரீமியமும் அதோட மூவ்மெண்ட் பற்றி தான் முக்கியமாக பார்க்கணும். ஸோ 82,500 ஓப்பன் ஆச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாகவே புட்டு ரொம்ப ஹெவியாக செல்லாக இருந்தது. 82,600, 700, 800, 900, 83,000 வரைக்கும் மார்க்கெட்டில் புட்டோட செல்லிங் ரொம்ப ஹெவியாக இருந்தது. இந்த ஹெவியாக இருந்ததுக்கான அந்த காரணம் பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரியில் ரொம்ப கம்மியான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஸோ அதனால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் உடச்சி மேலே போயிடுச்சு. ஸோ 83,000 வரும்போது நோட் பண்ணிக்கணும், இங்கே கால் அண்ட் புட்டோட ப்ரீமியம் டிஃப்ரென்ஸ் மட்டும் கேட்டிங்கன்னா நீங்கள் பயந்துருவீங்க. ஒரு 300 காலோட ப்ரீமியம், 83,000 கால் ஆப்ஷன் 300 அண்ட் 83,000 புட் ஆப்ஷன் வெறும் 170. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸில் இருக்குது அப்படின்னாலே மார்க்கெட் வால்டிலிட்டி ஆக போகுதுன்னு தெரியும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட்டு மேலே தான் உடைக்கும். ஸோ அன்றைக்கி ஒரு 12:30 மணிக்கு தான் மார்க்கெட் விழ ஆரம்பிச்சது. அப்போது இந்த ஒரு சுச்சுவேஷனில் மார்க்கெட்டு 83,500 போனாலும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா மார்க்கெட்டில் அந்தளவு கால் ஷார்ட் கவர் வந்து இருந்ததுன்னு சொல்லலாம். இந்த 300 ஆப்ஷன் அன்னையோட லோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 40 50 தான். இந்த 40 50 ஆப்ஷன் தான் 300 போயிட்டு அந்த 300 போன ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 5 காசும் மாறுச்சு. ஸோ இந்த ஒரு மூவ் இருக்குது பார்த்தீங்களா, காலையில் பார்க்கும்போது இந்த கேப் அப்பில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப் அப்பில் யூஷுவலாக வந்து ஒரு மார்க்கெட் வந்து தயாராகாத நிலையில் கேப் அப்லாம் ஆகுது அப்படின்னா அதை யூஸ் பண்ணிப்பாங்க, ஓகேங்களா? காலோடைய ப்ரீமியம் வந்து இன்ஃப்ளேட் ஆகுதில்ல, வீங்குதில்ல, அந்த வீங்குற இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ணுவாங்க, செல் பண்ணிட்டு இறக்குவாங்க, ஓகேங்களா? பட் இந்த சினாரியோவில் ஒரு 3 மணி நேரமாக செல் பண்ணி நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தான மார்க்கெட் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 1000 பாயிண்ட் எதுக்கு விழுந்ததுலாம் தெரியல. அன்றைக்கி ஈவினிங்கே நம்ம சொன்னோம், அடுத்த நாள் மார்க்கெட் வந்து 1% மார்க்கெட் ஏறிச்சு. அது ஏறத்தான் செய்யும், ஏன்னா இது சும்மா டம்மி இது, ஓகேங்களா? இது அன்னைக்கு வந்து மார்க்கெட் இறங்குனது சும்மா டம்மி. ஏன் டம்மி அப்படின்றது வந்து நான் போட்டிருக்கேன். பொசிஷன் ஆப்ஷன் செல்லர்ஸோடைய ப்ராஃபிட் ஜோனுன்னு ஒன்று இருக்குங்க. இது தாங்க நீங்கள் பார்க்கணும். நான் யூஷுவலாக நம்ம வீடியோவில் சொல்லுவேன், மார்க்கெட் எப்போவுமே கடந்த வந்த பாதையை ஒரு தடவை பார்க்கும், ஓகேங்களா? அதாவது அங்கே ட்ராவல் ஆக பார்க்கும். அப்படி பார்க்கும்போது பொசிஷன் ஆப்ஷன் செல்லர்ஸ் நல்லா ப்ராஃபிட் பண்ணுவாங்க. இங்கே பொசிஷன் ஆப்ஷன் செல்லர்ஸ், இன்ட்ராடே ஆப்ஷன் செல்லர்ஸ் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஸோ ஒரே ஆள் தாங்க பொசிஷனாலும் வச்சுருப்பான், அதாவது இன்ட்ராடேவும் பண்ணுவான். அதாவது இப்போ நம்மக்கிட்ட ஒரு கோடி இருக்குது அப்படின்னா என்னால் 10 லட்சத்துக்கு தான் ஒரு பொசிஷனில் எடுக்க முடியும். பட் என்னால் ஒரு 60 லட்ச ரூபாய்க்கு நான் இன்ட்ராடேல நேற்றுலாம் மார்க்கெட் ரொம்ப கன்சல்டேஷன் ஆகிடுச்சு. 2 பக்கமும் நான் வந்து டைட்டாக நான் இது போட்டாலே போதும், ஓகேங்களா? ஐன்ஃப்ளை எடுத்தாலே போதும். நான் ஸ்டாண்டர்ட் போடணும்னு அவசியம் இல்லை. நான் வந்து ஐன்ஃப்ளைஸ் எடுத்தாலே போதும். அன்றைக்கே நான் குவிட் பண்ணிட்டு வந்துடும். ஒரு லாட்டுக்கு 1000 ரூபா வந்தது, ஓகேங்களா? ஏன்னா அது வந்து ஒரு
என்ன மேக்ஸ் 1,00,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஒரு 20-30 லாட் எடுத்தால் கூட போதும். ஓகேங்களா? ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இன்ட்ராடேல எடுத்துகிட்டு இன்ட்ராடேல க்ளோஸ் பண்ணனா சின்ன ப்ராஃபிட்டு. ஸோ நான் வந்து பொசிஷனலாக கேரி பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த இன்ட்ராடேயை விட ஒரு 5-6 மடங்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பொசிஷனல் செல்லர்ஸ் நிறைய பேர் மார்க்கெட்டில் இருக்காங்க. அவங்களோட ப்ராஃபிட் ஜோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி மார்க்கெட் இறங்கி அகெயின் அந்த 82,000 மேக்ஸ் பையனை டச் பண்ணது தான். எத்தனை பேர் கவனிச்சிங்க அப்படின்றது தெரியல. ஏன்னா இது எல்லாமே கடந்து வந்த பாதை அப்படின்றதுனால செல்லர்ஸ் ஆல்ரெடி செல் பண்ணியிருக்காங்க. ஒன்று புரிஞ்சுக்கணும், புட் செல்லர் வேறு, கால் செல்லர் வேறு அப்படின்ற ஆள்லாம் கிடையாது. நீங்களே தான் காலையும் செல் பண்ணுறீங்க, நீங்களே தான் புட்டையும் செல் பண்ணுறீங்க, நீங்களே தான் அயன் ஃப்ளையும் எடுக்கிறீங்க, நீங்களே தான் அயன் காண்டரும் எடுக்கிறீங்க, நீங்களே தான் எல்லா ஸ்ட்ராட்டஜியும் எடுக்கிறீங்க. ஸ்ட்ராட்டஜின்னு போகும்போது ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி எடுக்கிறதுனால நீங்கள் ரெண்டுத்தையும் எடுக்கிறீங்க. அப்போ புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்களுமே இங்கே ஒரு 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 2 சைடுமே நீங்கள் செல் பண்ணுற ஆளாக இருக்கீங்க. பட் என்ன அப்படின்னா, நான் பொசிஷனலாக வச்சுருக்கேனா இல்லை இன்ட்ராடேல வச்சுருக்கேனா அப்படின்றது தான் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்க. பட் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி எப்படி முடிஞ்சுது அப்படின்னா, ஒரு ப்ராஃபிட் ஜோனை ஒரு கம்ஃபர்ட்டாக ஒரு பொசிஷன் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து கொண்டு போச்சு. இதுக்கான ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, அது சீஸ்ஃபயர் வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. ஸோ நம்ம மார்க்கெட் ரெடி ஆகலை. ஸோ அதனால தான் ஏறின மார்க்கெட்டை அப்படியே வந்து இறக்கி விட்டானுங்க. ஓகேங்களா? இது ஒன்று. சரி, நிஃப்டி எக்ஸ்பைரி எப்படிப்பா இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஃப்டி எக்ஸ்பைரி கதை வேறு. ஸோ அன்றைக்கி காலையிலேருந்து யூஎஸ் ஃபியூச்சர்ஸும் ஒரு மாதிரி ஏறிக்கிட்டே இருந்தான். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, நான் அந்த நிஃப்டி எக்ஸ்பைரிக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன், 25,300க்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. காலோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்களேன், சொல்லியிருப்பேன். 300, 350, 400, 450, 500 கொஞ்சம் இருந்தது. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னா அது ஒரு காரணம். அண்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால கோளாறு கொடுக்கும் அப்படின்றதையும் நான் ஹைலைட் பண்ணியிருந்தேன். கோளாறு கொடுக்குன்னா ஒன்றும் கிடையாதுங்க. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரெடி டு மூவ் தான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு அடி அடித்தது தான். இந்த இடம் அப்படின்னா இது அப்படியே வந்து வேறு ஒரு பொசிஷன் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ் பண்ணுற ஜோன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதில் உண்மையாகவே பெரிய ஆட்கள் லாஸ் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. மார்க்கெட் இங்கே உடைய போதுன்னு தெரிஞ்சாலே ஃப்யூச்சரில் லாங் எடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 25,400 உடச்சிது. அங்கேருந்து ஒரு 170 பாயிண்ட் போச்சு. இந்த 170 பாயிண்ட் நம்ம லாஸ்ன்னு நினச்சோம் அப்படின்னா அது வேறு. இங்கே அவங்க லாங் போயிருந்தால் அந்த 170 பாயிண்ட்டே அவங்க கவர் பண்ணியிருப்பான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா த்ரூ அவுட் டே மார்க்கெட் 25,000லேருந்து 100, 200, 300, 400ன்னு சொல்லிட்டு எல்லா கால் ஆப்ஷனுமே அன்வைண்ட் ஆகிட்டு தான் இருந்தது. அதுதான் காரணம். கொஞ்சம் கொஞ்சமாக பூஸ்டப் ஆச்சு. நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், கால் புட்டு ப்ரீமியமும் அதே மாதிரி தான் நிஃப்டிக்கு இருந்தது. பட் நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. சென்செக்ஸ் அளவுக்கு கிடையாது. சென்செக்ஸ்க்கு 300, 170 அந்த ஒரு பேரிட்டியில் இருந்தது இல்லை. இங்கே அப்படிலாம் கிடையாது. நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா 90 இருந்தது அப்படின்னா ஒரு 60 தான் புட்டில் இருந்தது. ஏன்னா எப்போன மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஏன்னா மந்த்லி எக்ஸ்பைரி அப்படின்றதுனால. ஸோ பேரிட்டி இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. சின்ஸ் மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் அப் சைட் ஆகிருக்கு. பட் இங்கே பேரிட்டி ரொம்ப அதிகமாக இருந்து மார்க்கெட் வந்து கம்மியாக இருக்குது. இந்த ஒரு கம்பேரிசனில் இந்த ஒரு வீடியோவில் இந்த ப்ரீமியம் எப்படி வந்து பிஹேவ் பண்ணியிருக்கு அப்படின்னா, நான் சொன்னது தான், ஆப்ஷன் செல்லர்ஸில் பொசிஷன் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். உண்மையாகவே எல்லா செல்லரும் வந்து மோஸ்ட்லி ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போயிடலாம். நான் நேற்று கூட ஒரு ட்ரேடர் கேட்டேன், அவரும் கொஞ்சம் நிஃப்டி கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னாரு. ஏன் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ் ஜோன். ஏன்னா மார்க்கெட்டு ஏறிக்கிட்டே இருக்குமோ அவங்க செல் பண்ணது எல்லாமே வந்து கண்டிப்பாக கிரெடிட்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா மாட்டிருந்திருப்பாங்க. இதுதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ இதில் புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, காலோட ப்ரீமியம் புட்டோட ப்ரீமியம் விட அதிகமாக இருந்தால் மார்க்கெட் நகரப்போகுது. ஒன்று. ரெண்டாவது, பொசிஷன் வந்து அதாவது ஆப்ஷன் செல்லர்ஸோடைய பொசிஷன் ஜோன் வந்து ஒரு ப்ராஃபிட் ஜோனாக இருக்கும். ஓகேங்களா? அதாவது அவங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக மார்க்கெட் இருந்தாலே நல்லாயிருக்கும். பட் மார்க்கெட் ஒன் சைடு போகும்போது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க வந்து லாஸ் ஜோனுக்கு போயிடுவாங்க. ஸோ அவங்க ஷார்ட் கவருக்கு வந்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நடந்துகிட்டு இருக்க எல்லாமே காலோட ப்ரீமியம் ஹெவியாக இருக்குது கம்பேர் டு புட்டோட ப்ரீமியம் அப்படின்றது மட்டும் நினச்சிங்க. இந்த மாதிரி இருந்தாலே மார்க்கெட் வந்து ஒரு சைடு ஆட போகுது அப்படின்றது மட்டும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்ட்டு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.